வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ இன்னைக்கு வீடியோ ரெடி பண்ணுற டைம் வந்து 30ஆம் தேதி காலை 10 மணிக்கு நான் ரெடி பண்ணுறேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நேற்று நைட் என்னுடைய வீடியோவோட கணிப்பில் வந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா, சார் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் அவங்கள கண்டுக்கவே இல்லை, அவங்கள நீங்கள் வந்து மதிக்கல. ஏன் சார் அப்படியே தான் இருப்பாங்களா? ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 10 லட்சம் பேர் தேட்டரில் பார்க்குறாங்க. முதல் ஒரு வாரத்துலேருந்து 40லேருந்து 50 லட்சம் பேர் தேட்டரில் பார்க்குறாங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய பொட்டன்ஷியல், பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணுறக்கூடிய படம்லாம் அவருடைய படம் தான். கடந்த 5 வருஷமாகவே இண்டஸ்ட்ரியில் ஒரு வருஷத்தில் அதிக ஸ்கோர் பண்ணுறது அவருடைய படங்கள் தான். வசூல் பண்ணால் அவர் தான். அவரை நான் அண்டர் எஸ்டிமேட் எப்படி நான் பண்ணுவேன்? அவருடைய வீடியோலேயே நான் எவ்வளோ டீட்டெயிலாக அவரை பற்றி சொன்னால் ஃபியூச்சர் அவர் பெருசாக இருக்குது. இந்த வட்டம் நான் ஏன் 234 எடுக்கல அப்படின்னா, 234 தொகுதியிலையும் அவங்க தோப்பாங்கன்றது கிடையாது. விஜயண்ணாவை தவிர மீதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இருக்க எல்லாருமே வந்து தோல்வியுடைய போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நான் அவங்களுடைய ஜாதகத்தையே நான் ரெஃபர் பண்ணல. அவங்க ஜாதகத்தை ரெஃபர் பண்ணா 234 இன்டு திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம்னா 3 பேரை ரெஃபர் பண்ணா 900 ஜாதகம் வரும். ஒரு ஜாதகத்துக்கு 20 நிமிஷம் நம்ம போட்டா கூட எங்கேயோ போயிடுது நம்பரு. பண்ண முடியாது, டைம் கம்மியா இருக்கு. சரி, அதுல ஒரு 20 தொகுதி தப்பானாலும் பரவாயில்ல, அதுக்காக அவங்கள நம்ம ஃபுல்லா எடுத்துக்க வேண்டான்னு தான் விஜயண்ணாவது நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு இவரு செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒரு முக்கியமான தலைகளை மட்டும் தான் எடுத்துக்கிறேன், தவிர மற்றதை எடுத்துக்கல. அதனால அந்த தொகுதிகள் அப்ப வேற ஒரு மற்ற கருத்துக்களுக்குலாம் 27 தொகுதி கொடுத்துருக்காங்க, 30 தொகுதி கொடுத்துருக்காங்கன்னா வரலாம். நான் என்னுடைய ஜோதிட கணிப்பு தானே அது. அவங்க வந்து சென்சஸ் வந்து அந்த ஏரியாவில் இருக்கவங்ககிட்ட ஓட்டு போட்டவங்க நீங்க யாருக்கு போட்டுங்கன்னு கேட்டு சொல்றாங்க. நான் ராசி கட்டத்தை வச்சு சொல்றேன். ஸோ அதுல வரலாம், வந்தா அந்த தொகுதியில் தப்பா போகும். எங்க 234 போட்டா 234 சரியா வரும். போன வருஷம் 204 வந்தது. இந்த முறை எவ்வளவு வருதுன்றது உங்களை போலதான் மே 5ஆம் தேதி தான் எனக்கும் தெரியும். ஸோ அவங்க யாரும் என் மேல ஹேட் ஆக வேண்டாம். நான் விஜய் ஹேட்டர் கிடையாது, 100% கிடையாது. அது இங்க சேலம் பார்த்திபண்ணாவுக்கு தெரியும், சேலம் மாவட்ட தலைவராக இருக்க தெற்கு தொகுதி வேட்பாளருக்கு தெரியும், என குழந்தையிலிருந்து அவருக்கு தெரியும். நான் ஒரு இடத்துல கூட நான் விஜய் அண்ணாவை வந்து தவறா பேசுனது கிடையாது, நான் அப்படி நினைச்சதும் கிடையாது. ஸோ என்னுடைய கான்செப்ட், என்னுடைய ஐடியாலஜி திமுக அதிமுக 2 பேர்த்துல யார் பலம் இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கலான்றது தானே தவிர தமிழக வெற்றி கழகத்தையோ நாம் தமிழர் கட்சியோ நான் இக்னோர் பண்ணிட்டேன், சைலண்ட் பை கில்லிங்ன்ற மாதிரிலாம் நேற்று ஒரு போஸ்ட் பார்த்தேன். அது அப்படி கிடையாது. ஸோ அதை இது எப்போ எப்படியும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த வீடியோ வந்துடும், இல்லைன்னா நாளைக்கு வந்துடும். ஸோ அதை இந்த பதிவு பண்ணுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தொகுதி வந்து தஞ்சாவூர். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நான் நேற்று வரைக்கும் கொஞ்சம் லெசராக பண்ணேன், பட் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா 4ஆம் தேதி ரிசல்ட்டு, இன்னைக்கே 30ஆம் தேதி, இன்னும் நாளைக்கு 1ஆம் தேதி கரண்ட் வேறு இங்கே போயிடும், மாத கரண்ட். ஸோ மேக்ஸிமம் நான் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ இன்னைக்கு ஸ்பீடாக போயிடுறேன். ஸோ அதனால் ஜாதகத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஸோ இந்த தஞ்சாவூரில் மொத்தம் பார்த்தீங்கன்னா திருவிடைமுருகர், கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய தொகுதிகள் இருக்கு. அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள், இவங்க 2 பேரோட ஜாதகத்தை வச்சு மட்டும்தான் நான் மீதி இருக்கக்கூடிய இந்த தொகுதிகளில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2 பேரோட தொகுதியில, அதாவது உதாரணத்துக்கு இப்போ பாபநாசம் அப்படின்னா, அந்த பாபநாசம் அந்த ஊர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளருடைய ஜாதகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோட வேட்பாளர் ஜாதகம், இவங்க 2 பேர்த்துல யாரோட ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் கணிக்கிறேனோ அவங்கள வின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு சரியா வரும்ன்றத ஒரு பரீட்சை மாதிரி நான் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அந்த பேப்பரை நான் இங்க பப்ளிஷ் பண்றேன். மே 4ஆம் தேதி தான் ஒரிஜினல் ரிசல்ட் தெரியும். இது நான் கொடுக்குறது ஒரிஜினல் ரிசல்ட் கிடையாது, இது ஒரு கணிப்பு. ஸோ முதல்ல நான் பார்க்க இருக்கிற தொகுதி திருவிடைமருதூர். ஸோ அங்க பெரிய மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம் பெரிய ஃபேமஸான கோயில். அங்க மாந்தி தோஷத்துக்கான பரிகாரம், அந்த குரு ராகு சேர்க்கை, அந்த குரு ராகு வந்து ஒரே டிகிரியில் இருக்கவங்களுக்குலாம் வந்து அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் பரிகாரத்துக்கு பண்ணுவோம். ஸோ அங்கே சுந்தர மகாலிங்கத்துக்கு போய் அனுச நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு போய் பண்ணிட்டு வந்து அவ்வளோ ஃபேமஸ். ஸோ அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இது. ஸோ இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும், இந்த தொகுதியில யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கோவி செழியன் அமைச்சராக இருக்கவர் நிற்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் அமைச்சர், தவறா சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கோவி செழியன் அவர்கள் நிற்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு இளமதி சுப்பிரமணியம் அவங்க நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த தொகுதியில நிற்கிறவங்க பேர் வந்து திவ்ய பாரதி அக்கா நிற்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு எஸ் பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுறாங்க.
ஸோ இந்த தொகுதியில் நான் எடுத்துக்கிட்ட வேட்பாளருடைய டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே நேற்று நிறைய பேர் வந்து சார் நேற்று கமெண்ட்ஸ்லாம் அந்த வீடியோ பப்ளிஷ் ஆனதால நேற்று நிறைய கமெண்ட்ஸ் வந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. சார் எந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து கேண்டிடேட்டோடைய இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க, டேட் ஆஃப் பர்த்தில் எடுத்தீங்க நீங்கள்? இசிஐ கேண்டிடேட் அஃபிடவிட் போர்ட்டல் அப்படின்ற வெப்சைட்லையும் கிடைக்கும், கேண்டிடேட் அஃபிடவிட் ப்ரௌசர் அந்த வெப்சைட்லையும் கிடைக்கும். இல்லைன்னா votersList.co.in போய் தமிழ்நாடு கிளிக் பண்ணி அதில் என்ன டிஸ்ட்ரிக்ட், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணி அதில் திருவடைமுருகர் கொடுத்தா அதில் அந்த அஃபிடவிட் தாக்கல் பண்ண எல்லா இண்டிபெண்ட் எல்லா கட்சி சார்பாக இருக்கும். அதில் டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டேன். அதில் என்னென்ன தகவல் இருக்கும் அப்படின்னா, ஏன்னா நேற்று வந்த கேள்விக்கு இதில் நான் பதில் சொல்கிறேன் இந்த இதில். ஸோ அதில் வந்து ஓட்டர்ஸ் ஐடி, ஆதார் கார்டு இருக்கும். பட் ஆதார் நம்பரை வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் மட்டும் இருக்கும். ஸோ இந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கோவி செழியன் அவர்கள் இருக்கார். அவருடைய ஜாதகத்துல குரு பலமா இருக்கு, சனி பலமா இருக்கு, ராகு கேது பலமா இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற திரு இளமதி சுப்பிரமணியம் அவங்க ஜாதகத்துல குரு பலமா இருக்கு, ராகு பலமா இருக்கு, சூரியன் பலமா இருக்கு, சந்திரன் பலமா இருக்கு. ஸோ இவங்க ஜாதகத்துல 4 கிரகம், இவருடைய ஜாதகத்துல 4 கிரகம். கோச்சா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கோச்சாரத்துக்கு போறோம், டிரான்சிட் பார்க்கணும். ஏன்னா இப்போ இதுல 3 பலமா இருந்தா நம்ம இவர் வின்னு டிக்ளேர் பண்ணிடலாம். இவங்க 5 இவர் 4னா இவங்க வின்னு டிக்ளேர் பண்ணலாம். ரெண்டுமே சமபலமா கிரக சேர்க்கையில் இருக்கிறதுனால நம்ம அடுத்த ரிசர்ச்ல போறப்போ டிரான்சிட்ல இவருடைய ஜனனகால இவருடைய பர்த் சார்ட், இவர் பிறந்த தேதி அன்று இருக்கக்கூடிய சந்திரனை, சுக்கிரனை, சூரியனை, புதனை குரு பகவான் பார்க்கறதுனால இவங்க ஜாதகத்துல சனி வந்துதான் சூரியனை தொடர்பு கொள்ளுது, மற்ற எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளாதனால. ஸோ இது டிரான்சிட் ப்ரெடிக்ஷன் படி இந்த தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திரு கோவி செழியன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் உண்டு என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் வாழ்த்துக்கள்னு அடுத்த தொகுதிக்கு நாம் போவோம். ஸோ அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் தொகுதியை நல்லா டெவலப் பண்ணுங்கன்னு அடுத்ததா பார்ப்போம். அடுத்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாபநாசம் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ஷாஜகான் அவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஷாஜகான் அவர்களும், அதிமுகவில் சண்முக பிரபு அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த தொகுதியில அனிஷா பாத்திமா அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அசாருதீன் அவர்களும் போட்டியிடுகின்றனர். ஸோ இந்த தொகுதியில யாருடைய ஜாதகமும் நம்மகிட்ட இல்லை. ஸோ அதன் காரணமாக இந்த தொகுதியில எந்த ஜாதகமும் நம்மகிட்ட இல்லை. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது திரு ஏஎம் ஷாஜகான் அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்க துரை சண்முக பிரபு அவங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இவரோட ஜாதகத்துல சூரியன் ராகு கேது பலமா இருக்கு. இவங்க ஜாதகத்துல சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி பலமா இருக்கு. ஸோ கோச்சாரத்துல இருக்கக்கூடிய குருவும் சூரியனை பார்க்குது. ஸோ இவருக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் நேட்டல் சார்ட், பர்த் சார்ட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இந்த தொகுதியில பாபநாசம் தொகுதியில பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற துரை சண்முக பிரபு அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அண்ணா தொகுதி நல்லா டெவலப் பண்ணிவிட்டுருங்க. அடுத்த தொகுதி திருவையாறு, சங்கீத கீர்த்தனை பாடுகின்ற ஒரு திருவையாறு தொகுதி. இங்க பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு துரை சந்திரசேகர் அவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய வாடிக்கையாளர் எங்க அண்ணன் எங்க வீட்டுக்கெல்லாம் வருவாரு, சேலம் தான் எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. இப்போ கூட எங்க ரிலேட்டிவ்க்கு காலேஜில் அவங்க ஒரு லீகல் அட்வைஸராக இருக்கக்கூடிய காலேஜில் வந்து ஒரு வேலைக்காக ஹெல்ப் கேட்டால் உடனே பண்ணி கொடுத்தார் எங்க அண்ணன் வேலு கார்த்திகேயன். அவர் வந்து பார் கவுன்சில் பொறுப்புகள்லாம் ரொம்ப பெரிய பொறுப்புகள்லாம் இருந்தார். ஸோ அண்ணனுடைய ஜாதகம் 2022 வீட்டுக்கு வந்தார். அது நான் எழுதி வைக்காம விட்டுட்டேன். ஸோ திரும்ப இந்த டைம்ல ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண முடியல, அவரை பிடிக்க முடியல. ஏன்னா அவர் ஒரே டைம்ல 2 எலெக்ஷன் சந்திச்சார். ஒன்று திருவிடைமுருகர் எலெக்ஷனு, இன்னொன்று அவர் வந்து இந்த பார் கவுன்சில் எலெக்ஷன்ல நின்றுட்டு இருக்காரு. ஸோ அதனால அவரை பிடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் வாங்க முடியல. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாடிக்கையாளர் தான். பட் இருப்பினும் அவருடைய அந்த லாஸ்ட் மினிட்ல வாங்க முடியலன்றதுனால அந்த அவருடைய அஃபிடவிட் தாக்கல் பண்ண டேட் ஆஃப் பர்த் தான் வச்சு பார்த்துருக்கேன். ஸோ இதில் வந்து செக் பண்ணும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக துரை சந்திரசேகர் அவர்களும், அதிமுக சார்பாக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்கள் அண்ணன் வேலு கார்த்திகேயன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக செந்தில்நாதன் அவர்களும்,
தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மணிகண்டன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா துரை சந்திரசேகர் அண்ணாவோட நேட்டல் சார்ட் படி பார்க்கும் பொழுது சூரியன், சந்திரன், கேது, ராகு பலமா இருக்கு. எங்க அண்ணனோட ஜாதகத்துல புதன் பலமா இருக்கு, சூரியன் பலமா இருக்கு, ராகு பலமா இருக்கு, கேது பலமா இருக்கு. ஸோ 2 பேருக்குமே சம பலத்துல இருக்கு. நேட்டல் சார்ட்ல பார்த்தா திரு துரை சந்திரசேகர் அவர்களுடைய பர்த் சார்ட்ல இருக்கக்கூடிய சனியையும் குரு பகவான் பார்க்கிறார். அதாவது மிதனத்துல இருக்கக்கூடிய கோச்சார குரு பகவான் அவருடைய பர்த் சார்ட்ல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார், சூரியனை பார்க்கிறார். எங்க அண்ணனோட ஜாதகத்துல பார்க்கும் பொழுது வேலு கார்த்திகேயனோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சூரியன் மட்டும்தான் சனியோட தொடர்பு கொள்ளுது. 2வது ராகு கேது அவருக்கு நல்ல நிலைமையில இல்லை. ஸோ அதனால இந்த டிரான்சிட் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திரு துரை சந்திரசேகரன் அவர்களுக்கு தான் வாய்ப்பு பேக்அப்பா. ஆனா பாலாஜியோட ஆசையும் பாலாஜியோட எண்ணமும் எங்க அண்ணன் வேலு கார்த்திகேயன் அவர்கள் ஜெயிக்கணும் தான். 234 எப்படியும் ஒரு 30 தொகுதிகளும் தப்பாக தான் போகுது. அதுல இது ஒரு தப்பான ஆய்வு போகுது, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. எங்க அண்ணன் ஜெயிச்சாருன்னா எனக்கு சந்தோஷம். எங்க வீட்டுக்குலாம் வந்து என் பையன்லாம் தூக்கி வச்சுட்டுலாம் கொஞ்சினாரு. ஸோ சின்ன பெரிய பையனை. ஸோ எங்க வீட்டுக்கு ரொம்ப உரிமையா இருப்பாரு. எப்போ ஃபோன் அடிச்சாலும் திரும்ப ஃபோன் அடிப்பாரு. என் மேல ரொம்ப பாசமானவர். இந்த தொகுதியில என்னுடைய கணிப்பு தோத்து போய் என்னுடைய ஆசை நிறைவேறணும்னு நான் திருவிடைமருதூர் பெரிய மகாலிங்கத்துல வீடியோ வாயிலாக வேண்டிக்கிறேன். ஸோ எங்க அண்ணன் ஜெயிக்கணுன்றது ஆசை. பட் கணிப்பு பொட்டன்ஷியல் வின்னர் திரு துரை சந்திரசேகர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இதுவும் தான் இருக்கு. அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி தஞ்சாவூர் தொகுதி. தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ஷான் ராமநாதன் அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு கருப்பு முருகானந்தம் அவர் அந்த மேடைகள்லாம் ரொம்ப சிறப்பாக பேசுவார், ஆர்கனைசிங்லாம் நல்லா பண்ணுவார். அவர் நான் சேலம் பிஜேபி கோபிநாத் அண்ணா கூட அவர் ஜெயிப்பாரான்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி அக்கறையாக கேட்டார். அவர் சேலம் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தார். இப்போ வந்து ஜல்சக்தி சம்திங் அந்த நீர் சம்பந்தப்பட்டதுல இருக்காரு, அல்லது அறநிலைத்துறை ஏதோ சம்திங்ல மாநில தலைவராக இருக்காரு அண்ணன். அவர் எங்க சொந்த பங்காளி அவரு. ஸோ அதிமுக சார்பாக பாஜக கருப்பு முருகானந்தம் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக புலவர் கிருஷ்ணகுமார் நிற்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜய் சரவணன் போட்டியிடுகின்றார். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற திரு ஷன் ராமநாதன் அண்ணா அவரோட ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது செவ்வாய் பலமா இருக்கு, குரு பலமா இருக்கு, ராகு கேது பலமா இருக்கு. கருப்பு முருகானந்தன் அண்ணாவோட ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது ராகு கேது மட்டும்தான் பலமா இருக்கு. சூரியனும் சந்திரனும் மட்டும்தான் பலமா இருக்கு. இந்த ஜாதகம் ஒரு அரசியலுக்கு சிறப்பான ஜாதகம், மிகப்பெரிய அரசியல் எதிர்காலம் உண்டு. பட் இவரோட ஜாதகத்தோட கம்பேர் பண்ணும்போது சற்று பலம் குறைந்த ஜாதகம் என்பதால் நான் நேட்டல் சார்ட் அந்த டிரான்சிட்டுக்கு போல. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரெடிக்ஷன் திரு டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்க்கும் பொழுது ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ஷன் ராமநாதன் அவருடைய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது செவ்வாய் பலமா இருக்கு, குரு பலமா இருக்கு, ராகு கேது பலமா இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற திரு கருப்பு முருகானந்தன் அவரோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ராகு பலமா இருக்கு, சுக்கரன் பலமா இருக்கு. இவர் வந்து ஜெயிப்பாரான்னு சொல்லிட்டு எங்க பிஜேபி மாவட்ட தலைவராக இருந்த இதுக்கு முன்னாடி மாவட்ட தலைவராக இருந்த கோபிநாத் அண்ணன் என்னை கூப்பிட்டு அக்கறையாக விசாரிச்சாரு. நான் அவர்கிட்ட ஜாதகம் எதாவது கிடைக்குமானா இல்லை அந்த அளவுக்கு எனக்கு தொடர்பு இல்லைப்பான்ட்டு. ஸோ வந்து வாங்கி தரேன்ற மாதிரி தான் சொன்னார். பட் அவரால் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல, அவரும் பிஸியாக இருந்தார். சேலம் பூரா ஒரு ஓட் கேம்பெயினில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளருக்கு ஆதரவாக அவருக்கு பயங்கரமாக கேம்பெயின் வந்தார். ஸோ கிடைக்கல. ஸோ நேட்டல் சார்ட் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஷன் ராமநாதன் அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமா இருக்கு, குரு பலமா இருக்கு, ராகு பலமா இருக்கு. ஏடிஎம்கே சார்பாக போட்டியிடுகின்ற கருப்பு முருகானந்தன் அவர் ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் மட்டும்தான் பலமா இருக்கு. ஸோ எதிர்காலத்தில் இது ஒரு பிரகாசிக்கக்கூடிய ஜாதகம். பட் இவரோட ஜாதகத்தை கம்பேர் பண்ணும்போது சற்று பலம் குறைவா இருக்கிறதுனால இந்த தஞ்சாவூர் தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திரு ஷன் ராமநாதன் அவர்கள் தான் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் நம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற கணிப்பு. அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த தொகுதி அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி ஒரத்தநாடு சட்டப்பேரவை தொகுதி. ஒரத்தநாடு சட்டப்பேரவை தொகுதி. இந்த தொகுதியில வந்து யார் போட்டிடுறாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சராக இருந்தவர் குங்குமண்டல தளபதி என்கின்ற பெயர் பட்டம் பெற்றவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சமீபத்தில் சேர்ந்தார் வைத்தியலிங்கம் அண்ணன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மா சேகர் அண்ணாட்ட நான் போன்ல பேசியிருக்கேன். அவர் அந்த விக்னேஷ் அரசுன்னு சொல்லி
விக்னேஷ் அரசன் சொல்லிட்டு ஏடிஎம்கேல இருந்தவர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போனவர், இப்ப புரட்சி தாய் அவங்க இதுல இருக்காரு. ரொம்ப விசுவாசமானவர், கொள்கையில விசுவாசமானவர். அவர் வந்து அப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல 2021 நிற்கும் போது என்கிட்ட ஜாதகம் பார்த்தாரு. நான் அப்பவே அண்ணன் நீங்க தோத்துருவீங்கன்னா 2021 இந்த எலெக்ஷன்ல 2021 வேண்டாங்க, அண்ணன் ஜெயிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்ப வந்து வேட்புமனு தாக்கல் ஏன் தான் டைம் கேட்டிருந்தாரு. பட் இந்த முறை ஒரு அண்ணன் கான்டாக்ட் பண்ணல. பட் அவரோட ஜாதகம் எனக்கு மிஸ் ஆயிடுது. இவரோட ஒரிஜினல் ஜாதகமே நான் பார்த்திருக்கேன். ஒரிஜினல் ஜாதகம் என்கிட்ட இருந்தது. நான் எப்பயுமே அரசியல்வாதிகள் ஜாதகம்னா என்னைக்காக இருந்தாலும் நமக்கு தேவைப்படுது, அதுக்கு ஒரு கரெக்டா டெய்லி போட்டு மெயின்டைன் பண்றேன். எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதன் காரணமா 2 பேருடைய அந்த அஃபிடவிட் போர்ட்டல் கேண்டிடேட் அஃபிடவிட் ப்ரௌசர்ல voters list .co.in எடுத்த டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் திரு வைத்திலிங்க அண்ணாவோட ஜாதகம். இவர் வந்து இவர் சேலம் ஜெய்சங்கர்னு ஒருத்தர் இருப்பாரு, ஓபிஎஸ் அணியில வந்து மாவட்ட தலைவராக இருந்தார். அவரு எங்க அண்ணன் மாதிரி சின்ன வயசுல இருந்து எனக்கு பழக்கம். எப்போ நான் 7th 8th படிக்கும் போது இருந்து அவர் எனக்கு பழக்கம். அவரு இவருக்கு ரொம்ப க்ளோஸ். அவரும் இவரும் ரொம்ப ஓரளவுக்கு நல்லா பேசிக்கக்கூடிய பழகக்கூடியவங்க. அவர் மூலியமா டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கேதர் பண்ணா டைம் கிட்ட ஆயிடுச்சு, இதுக்கு மேல வாங்கி என்ன ஆகுதுன்னு தான் நான் நேட்டல் சார்ட் எடுத்துட்டேன். ஸோ 2 இவரோட ஜாதகத்துல பார்க்கும் பொழுது சனி குரு, இவரு வைத்திலிங்க அண்ணா ஜாதகத்துல பார்க்கும் பொழுது சனி செவ்வாய் குரு புதன் பலமா இருக்கு. மா சேகர் அண்ணாவோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் பலமா இருக்கு, ராகு பலமா இருக்கு, கேது பலமா இருக்கு. ஸோ இவரோட ஜாதகத்துல 4 கிரகம் பலம், இவரோட ஜாதகத்துல 3 கிரகம் பலம். அண்ணனோட ஜாதகமே வெயிட்டான ஜாதகம் தான். இப்ப உள்ளாட்சி தலைவரா வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறப்பா ஜெயிச்சாப்ல, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அவரோட ஜாதகம் சிறப்பான ஜாதகம் தான். நம்ம நடிகர்கள் பல நடிகர்கள் இருப்பாங்க. பட் ஒவ்வொரு நடிகரோட நடிப்பை கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கு கம்மியா இருக்கும். இப்போ சிவாஜி கணேசோட கம்பேர் பண்ணா முத்துராமலிங்கம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி எம்ஆர் ராதாவோட கம்பேர் பண்ணா சிவாஜி ஈக்குவலா தான் இருக்கும். இப்போ வில்லன் நடிகர்ல வந்து பாத்தீங்கன்னா நாசர் நடிப்புலாம் பயங்கரமா இருக்கும். இப்போ இதே வேற ஒரு வில்லன் நடிகர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த தத்ரூபமா இருக்காது. அந்த மாதிரி இவரோட ஜாதகத்தோட கம்பேர் பண்ணும்போது வைத்திலிங்க அண்ணாவோட ஜாதகத்தோட கம்பேர் பண்ணும்போது இவரோட ஜாதகம் வலு கம்மி. ஸோ உள்ளாட்சி ஒருவேளை என் கணிப்பு இதுல வெற்றி பெற்றால் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல மாசேகரன் ஜெயிப்பார் நெக்ஸ்ட். ஸோ இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பவரை கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் பவர் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த தொகுதியில திரு ஒரத்தநாடு ஆர் வைத்தியலிங்கம் அவர்கள் தான் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி அன்னார் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி, இந்த தொகுதி ஒரத்தநாடு பொறுத்த வரைக்கும் வைத்தியலிங்க அண்ணா வெற்றி. அடுத்ததான் நாம் பார்க்கின்ற தொகுதி பட்டுக்கோட்டை தொகுதி. சோ பட்டுக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு க அண்ணாதுரை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு சி.வி. சேகர், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கண்ணன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சி. மதன் அவர்கள். சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் யாருடைய ஜாதகமும் எனக்கு இல்லைங்க, எனக்கு யாருக்கும் பழக்கமும் இல்லை. ஸோ அண்ணாதுரை அண்ணா ஜாதகத்தை பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணாதுரை அண்ணா ஜாதகத்துல ராகு கேது பலமா இருக்கு, சுக்கரன் பலமா இருக்கு, சூரியன் பலமா இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பார்க்கும்பொழுது அவர் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவர், குரு பலமா இருக்கு, சூரியன் பலமா இருக்கு, சந்திரன் பலமா இருக்கு. ஸோ 2 பேருக்குமே இவருக்கும் 4 கிரகம் பலம், அவருக்கும் 4 கிரகம் பலம். இது நான் வந்து டஃப்னு போட்டு வச்சிருக்கேன். ஸோ 2மே பலமா இருக்கு. ஸோ இது அடிப்படையில் பார்க்கும்போது டிரான்சிட்ல பார்த்தா கோச்சார கிரகம் பார்க்கும் பொழுது ஜனனகால ஜாதகத்தில் இவருடைய அண்ணாதுரை அண்ணா ஜாதகத்தினுடைய சூரியன் செவ்வாய் மேல அவருடைய கோச்சார குரு பகவான் பார்க்குது. இவருடைய ஜாதகத்துல சந்திரன் மேல மட்டும்தான் கோச்சார குரு பகவான் பார்க்கறதுனால நூலிலேயே குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு கே அண்ணாதுரை அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வது மற்றற்ற முயற்சிக்கிறேன். ஆனா ரொம்ப மைனஸ் டிஃபரன்ஸ் தானே இருக்கும். மதியானம் வரைக்கும் அவர் அண்ணா லீடிங்ல போலாம், நீங்க லீடிங்ல போலாம், மாத்தி தான் வரும். ஆனா ஒரு ஸ்லைட் எட்ஜ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட பேராவூரணி, அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி பேராவூரணியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கோவி இளங்கோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு நா அசோக்குமார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு நா அசோக்குமார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கோவி இளங்கோ, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக புவனா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு சந்திர காண்டிபன் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள்.
ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற திரு அசோக் அண்ணாவும் யாருன்னு எனக்கு தெரியல, ஜாதகம் கிடைக்கல, இளங்கோ ஒரு ஜாதகம் கிடைக்கல. ஸோ இதன் அடிப்படையில் அந்த கேண்டிடேட் போர்ட்டல் அஃபிடவிட் அந்த இதில் கிடைச்ச டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்க்கும் பொழுது இவருடைய ஜாதகத்தில் அசோக் அண்ணா ஜாதகத்தில் சுக்கிரன் பலமா இருக்கு, குரு பலமா இருக்கு, சூரியன் பலமா இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற அண்ணனோட ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது சுக்கிரன் பலமா இருக்கு, குரு பலமா இருக்கு. ஸோ ரெண்டு பேருக்குமே சம பலத்தில் தான் இருக்கு. இது வந்து ஜாதகத்தின் அடிப்படையில் கணிக்க முடியல. ஸோ டிரான்சிட்ல வச்சு பார்க்கும் பொழுது இவரோட ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் பலமா இருக்கு, அவரோட ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் பலமா இருக்கு. அதன் காரணமாக இந்த தொகுதியில திரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு அசோக் குமார் அவர்கள் நூலிலையில் ஒரு 2000 to 2030 அதுக்குள்ள நூலிலையில் திரு அசோக் குமார் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததான் நான் பார்க்க இருக்கின்ற தொகுதி தஞ்சாவூர்ல கும்பகோணம் சட்டப்பேரவை தொகுதி. ஸோ கும்பகோணம் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு க அன்பழகன் அவர்கள் நிற்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு MRK அசோக்குமார் நிற்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு சாக்கோட்டை அன்பழகனும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு MRK அசோக்குமார் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு மோ ஆனந்த் அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆர் வினோத் அவர்களுக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் யாருடைய ஜாதகமும் கிடைக்கல. ஸோ அந்த சேலம் பக்கம் மட்டும்தான் இருக்குது. சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரையில் சில பேர், அந்த டெல்டாலையும் சவுத்துலையும் டேம் சவுத்துலையும் எல்லாமே வந்து அந்த கேண்டிடேட் போர்ட்டல் எடுத்த டேட்டா பர்த் தான். ஸோ அப்படி எடுக்கிற டேட்டா பர்த்தில் இவருடைய ஜாதகத்தில் சூரியன், சந்திரன், குரு, ராகு பலம். அவருடைய ஜாதகத்தில் சனி, புதன், ராகு பலம். ஸோ பிஸ்னஸ்க்கு சூப்பரான ஜாதகம். இவரோட ஜாதகம் அரசியலுக்கு நல்லா இருக்கு. இவரோட ஜாதகத்தோட கம்பேர் பண்ணும்போது இவருக்கு 6 கிரகம் பலம், இவருக்கு 4 கிரகம் பலம். ஸோ பலவீனம் அது அந்த ஜாதகத்தில் இருக்கிறதுனால ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. நெக்ஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு க அன்பழகன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் நம்முடைய கணிப்பு. இதுவே நம்முடைய ப்ரெடிக்ஷன். ஸோ அப்படி ஒரு வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பது மற்ற மகிழ்ச்சியும். ஸோ இந்த தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூர் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு மதியானத்துக்குள்ள மீதி இருக்க 234 நான் ட்ரை பண்றேன். சப்போஸ் முடியல அப்படின்னா எவ்வளோ போடமோ அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு மேலே போட முடியாது. ஸோ இந்த முறை நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும். நான் ஓட்டு போட்டு தான் வீடியோ போடணுன்ற ஒரு சித்தாந்தத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப டைம் கம்மியாக இருந்துச்சு. என்னால் எல்லா வீடியோ பண்ணி எடிட் பண்ணி அதை ரெண்டர் பண்ணி அதை மெர்ஜி பண்ணி அதை அப்லோடு பண்ணி பப்ளிஷ் பண்ணி டம்ப்நெயில் போட்டு ரொம்ப பண்ண முடியல. ஸோ இது ஒரு அனுபவம். அடுத்த கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ அடுத்த மாவட்டத்தோட வீடியோ பாருங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக யாராவது இந்த வீடியோ பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. நான் அவங்களுடைய ஜாதகத்தை ரெஃபர் பண்ணல. நான் இப்போ கம்பேர் பண்ணது வெறும் திமுக, அதிமுக. அந்த 2 பேர்த்த விட தமிழக வெற்றி கழகத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு பலமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் அந்த தொகுதியினுடைய கணிப்பு தோல்வின்றதை நான் ஒத்துக்கிறேன். அப்படி தப்பாகும் பொழுது அங்க நான் யார் கணிச்சனோ அவங்க 2வது இடத்துல வருவாங்க. இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த வீடியோவை தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவருடைய அரசியல் எதிர்காலம் 2031 எப்படி இருக்கும்? ஸோ அவர் முதலமைச்சராக வரா, எதிர்கட்சி தலைவராக வரா, இல்லை துணை முதல்வராக வரா, அல்லது கூட்டணியுடன் போட்டு வரா, இல்லை அவரை நம்பி எத்தனை கட்சிகள் வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அனலிசிஸ் பண்ணி நான் வீடியோவை ஜூன், ஜூலையில் போடுறேன். யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.